வணக்கம் மக்களே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதரவோடு நாங்கள் வந்து மிஸ்டர் மிஸ்ஸஸ் சின்னத்திரை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது. ஸோ இப்போ செகண்டு வீக்கு போன வாரம் நாங்கள் விலாக் எடுக்க மறந்துட்டோம். அண்ணன் வந்து சூப்பராக விலாக் எடுத்திருந்தார். எஸ். ஸோ அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு ஆமாம் அவர் சேனலில் போய் பாருங்க. நானே விலாக் எடுத்து பாதிதான் எடுத்தேன், நீங்க எடுக்கல. இன்னைக்கு எடுக்கலாம். நீங்க என்ன பண்ணுங்க, விலாக் எடுத்து எனக்கு ஷேர் பண்ணிருங்க. ஆமாம், பாதி போட்டுக்குவோம் 2 பேரும். ஸோ 2 விலாகில் நீங்கள் பார்க்கலாம் எங்களை. ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் ஒன்றா தான் அங்கே வந்து ரெடி ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என் விலாகாக இருந்தாலும் சரி உங்கள் பாண்டியமா விலாகாக இருந்தாலும் சரி, நம்ம பேர் சேல் பண்ணது நாஞ்சில் விஜயன் விலாகாக இருந்தாலும் சரி, ஒரு செம்ம ஃபன்னும் என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு இருக்குது பிஹைண்ட் த ஷோ. ஸோ இப்போ உங்கள் பாண்டியமாக காட்டுறேன். அறிவிங்க அசந்து போயிருக்கீங்க. ஹலோ, ஆக்சுவலி வந்து பாதியில் இருக்கேன். எனக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இப்போ பார்க்க பேய் மாதிரி இருப்பேன். உண்மையாகவே அப்படிதான் இருப்பேன். நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நானே கவுண்டர் போட்டு நானே டேமேஜ் பண்ணிக்கிறேன். நன்றி. உங்களுக்கு யார் இப்போ மேக்கப் பண்ணிட்டு இருக்கா? இது வந்து சரண்யா அக்கா, செல்டன் அண்ணாவோட அசிஸ்டன்ட். என் செல்டன் அண்ணா வந்து மதுரையிலேருந்து ஷூட்டுக்காக அவரை கூட்டிகிட்டு வர 12:30 மணி ட்ரெயினை பிடிச்சி இல்லை பாவம் வந்துக்கிட்டு இருக்கு. குளிக்க கூட இல்லை அந்த குழந்தை. நீ இங்கேவா, உனக்கு நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், ரூமில் போ அப்படின்னு வந்து அவரை நாங்கள் வர வச்சுட்ருக்கோம். ஆந்தவே அதுக்குள்ளே இவங்க வந்து பட்டி டிங்கரிங் அந்த டின்சர்லாம் பார்த்துட்டாருன்னா அவர் வந்து பெயிண்ட் வச்சிருவாரு. அவர் வந்து வாழ்த்துக்கள். நாங்கள் அதுக்குள்ள ஹேர்லாம் க்ரிம் பண்ணி பக்காவா ரெடி ஆயிட்டோம். அவர் வந்தோடனே கடற்கடன் வேலை முடிக்கிற மாதிரி நாங்கள். ஓகேங்களா? அப்புறம் இங்கே தங்கை ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க இந்த வீக் வந்து ஸ்பெஷல் ஆளே அவங்க தான். சிட்டி பேசுது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மரியாக்காவை? நீங்க கேமரா ஆஃப் பண்ணுங்க. எப்படி பேசுவாங்க தெரியுமா? கேமரா முன்னாடி தான் நாங்க அமைதி. சோ இன்னைக்கு வந்து நீங்க ஒரு பார்பி டால் பார்க்க போறீங்க. தங்கச்சி வந்து ஒரு பார்பி டால் மாதிரி கிரியேட் ஆயிட்டு இருக்காங்க. சே போட் ஸ்கோர் பண்றியா மாமா? அண்ணே நீ பக்கத்துல நின்னு திருஷ்டி ஆயிடும். பாத்தீங்களா? கத்துக்கோ மாமா. எப்படி இருக்கு உனக்கு? போய் மேக்கப்லாம் போட்டு தொந்தரவு பண்றாங்களே, நீ என்ன எப்படி ஃபீல் பண்ற? மாமா இந்த மைக் வெச்சுக்கோங்க. பழகிடுச்சு இல்லீங்களா? பழகிடுச்சா? இதெல்லாம் பிடிச்சிருக்கா உனக்கு இப்படி எல்லாம் பண்றது? லென்ஸ் வைக்க தான் கஷ்டப்படுறாங்க பாவம். கண்ணெல்லாம் எரியுது. சூப்பரா, வெரி குட்ரா மரியா. கூடிய வரையில் விஜய் டிவியில் வந்து நாஞ்சில் ப்ரோ வந்து வாயடிச்சு நிற்கிறேன் என் பொண்டாட்டி அழகை பார்த்து. இன்னும் கொஞ்ச நேரம் நான் ரெடி ஆகிட்டு வேற லெவலில் வரோம். உங்க காஸ்டியூம் அதே மாதிரி ரெண்டு தான். ஆமா, ரெண்டு. நீங்க நாங்க வந்து ரெண்டு. என்ன ரெடியா இருந்தாலும் என் கலர் மாதிரி வர முடியாது. ஆனா போடு ஓகேயா? நான் வந்து மேக்கப் போடலனா கூட அழகா தான் இருப்பேன். நின்னு இங்க பாரு, உன் கலர் எங்க தெரியுமா இருக்கு? உன் கலர் என் காலு கீழ இருக்கு. அப்படி பேச கூடாது. நீங்க கலர் பத்தி பேசுனது தான் நான் சொல்றேன். அடிச்சுக்காதீங்க. விடுங்க. வந்த வேலை முடிஞ்சிருச்சு, இடத்த காலி பண்ணு. ஸோ இப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நாங்கள் காஸ்டியூம் ரெடி பண்ணிட்டு காட்டுறோம். ரூம்ல இருக்கீங்க, தேவையில்ல அந்த ரூம்ல வச்சிருக்கீங்க. யாருங்க நீங்க? அவங்க ஒரு ஜோடி, நாங்க ஒரு ஜோடி. நீங்க எங்க என்ன பண்றீங்க? வேடிக்கை பார்க்கணும். வெளியே என்ன பாருங்க. வெளியே விட மாட்டாங்க. என்ன இது, ஒரு ஆர்டிஸ்ட் எப்படியாங்க டிஸ்டர்ப் பண்ணுவீங்க? ஆர்டிஸ்ட் நீங்க படம் வருவீங்களா? ஆமா, எங்க வினோத் அண்ணாவை பத்தி சொல்லியே ஆகணும். ஏன்னா பரம்பரையா ஒரு ஃபேமிலிக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இந்த விஜயகுமார் படம்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ரோபோனா கூட இருந்து இன்னைக்கு பாப்பா கூட இருந்து நாளைக்கு பாப்பாவுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அண்ணன் தான் கூட இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சபதத்தோட இருக்காரு. உண்மைதான். இதே விஜய் டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் வரதுக்கு முன்னாடி இருந்தே இந்த ஸ்டார் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா. ஸோ இப்போதான் ஸ்டார் விஜய் வந்திருக்கு. எங்கள் மாமாவுக்கு ஒர்க் பண்ணி இப்போ எங்களுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணி, ஸோ நிறையா எல்லா படத்துலையும் பார்த்துருப்பீங்க. வீட்டுக்காக உழைக்கக்கூடிய ஒரு ஜீவன், அந்த ஜீவன் தான் இந்த ஜீவன். ஆனால் 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா கொடுக்க மாட்டோம், தர மாட்டாங்க. நாளைக்கு பாருங்க, மனைவியா எனக்கு வேணும். அக்கா ஸ்பாஞ்ச் கூட சரண்யா அக்கா. மச்சான் நீ நினைச்சா அவங்க ஹாய் சொல்லிட்டு மச்சான். பரவாயில்ல, ஒரே மூஞ்சி தான். ஓகே. பாத்தீங்களா, எனக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப். ஆனா கார்த்திக் ப்ரோ பாவம், அவர் ஒய்ஃபே மேக்கப் பண்ணுவாங்க. கொடுத்து வச்சிருக்கணும் மாமா, நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு பக்கம் மனைவி,
இன்னொரு பக்கம் ஷெல்டன். மற்ற ரூம்லாம் சூப்பரா இருக்காங்க மேக்கப் ஆர்டிஸ்ட், எல்லாம் ஃபீமேல் ஆர்டிஸ்ட். ஆனா மாமாவுக்கு பாவம் ஷெல்டன் தான். ஒண்ணு பாடி பாடி காப்பிரைட் வாங்கி கொடுத்துரும். ஏன்னா என்னை வேற எந்த பொண்ணும் தொடக்கூடாதுன்றதுல என் மனைவி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படிலாம் இல்லப்பா. அக்கா 2 தடவை விட்டு போறாங்க. ஸோ இதுதான் எங்க அவுட்ஃபிட். காஸ்டியூம்ஸ் மஞ்ச காட்டு மைனா அப்படின்னு வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து இன்னைக்கு தீம் வந்து எல்லோ கொடுத்துருந்தாங்க. போன வீக் என்ன தீம் கொடுத்துருந்தாங்கன்னா எதுவுமே தீம் கொடுக்கல. இந்த வாட்டி வந்து எங்களுக்கு எல்லோ தீம் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. நான் என்ன ஆண்டி பண்றது? ஆண்டி பாத்தீங்களா ரிசப்ஷன்ல இருந்து அப்படியே பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம் இந்த நெக்லஸ் கீழ வந்துருச்சு. மாற்றா மாமா. ஸோ இவங்களை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாத ஆளே கிடையாது. நம்ம பிக் பாஸ் தாமரை ஆண்டி. அண்ட் வந்து இது வந்து பார்த்து அங்கிள். அந்த ஜாடிக்கு ஏற்ற மூடி இவர் மட்டும்தான், வேற யாருமே இருக்க முடியாது. எனக்கு எப்படி அடுத்தவங்க மேக்கப் போட விடாம அவளே பண்ணாலோ அதே மாதிரி தான் இப்போ அவங்களும் இப்போ பண்ணிவிட்டு இருந்தாங்க. பண்ணி விடுறாங்க. காலையில் வேற இல்லை, நாங்கள் வந்து ஷிஃப்ட் மாற்றிப்போம். காலையில் ஒரு ஆள், ஈவினிங் ஒரு ஆள். இல்லை அங்கிள், இடையில நான் வந்து ரெண்டுமே லேடிஸ் தான். ஜென்ஸ் மாமாவுக்கு சேராது. அதனால வந்து நான் லேடிஸை மட்டும் தான் மாமாவுக்கு மேக்கப் பண்ண சொல்லுவேன். இல்ல மாமா, அதுவும் நானா மட்டும் தான் இருக்கணும், அப்படிதானே? இல்ல காலைல வேற ஒருத்தவங்க பண்ணாங்க. லேடிஸ் யாரா இருந்தாலும் ஓகே. 60 வயசு கிழவியா இருந்தா கூட ஓகே தான். சிறப்பு. ஸோ வந்து இவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட். ஜாலியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாம் மறக்காம மிஸ்டர் மிஸ்ஸஸ் சின்னத்திரை பாருங்க. ஆமா, எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி லோட்டஸ் ஃபேமிலி நீங்கள் பாருங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ப்ளீஸ்பா. ஸோ அவங்க தான் எங்கள் கோஆர்டினேட்டர் அனிதா. இல்லை எனக்கு என்னன்னா மற்ற கண்டஸ்டன்ட்டுக்கு செட்டிங் டைம்னு ஒன்று வச்சப்போ ப்ராப்பர்ட்டி வைக்கிறன்றப்போ என்ன டாஸ்க்குன்னு கண்டுபிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணாங்க. எங்களுக்கு அந்த டைம் மட்டும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்துட்டு டைம் பவுண்ட் டாஸ்க். டைம் பவுண்ட் டாஸ்க்னா பேரலல் கிடையாது. ஓகே, முடிஞ்ச உடனே இன்னொருத்து. ஓ அப்ப எனக்கு தெரியாது. ப்ராப்பர்ட்டி பார்த்தா எனக்கு தெரியும். ப்ராப்பர்ட்டி என்ன? நான் 2 நாளா அனிதா கடை கேட்டுட்டு இருக்கேன். உண்மையால வாயில இருந்து வர மாட்டேங்குது. 500 வெட்டி விடு. என்ன சொல்லுவாங்க? இந்த பக்கத்துல சீர மாட்டோம். 5000 கம்பெனி கட்டுப்படி அவங்களுக்கு. ஸோ மீட் அனிதா சிஸ்டர், ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர், ப்ரோக்ராம் டிசைனர். ஸோ எல்லாமே அவங்க தான். ஆமாம். ஸோ இந்த நிகழ்வு வந்து மிக பிரம்மாண்டமாக அழகாக ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறது அவங்க ஒரு ஆள் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பெரிய டீம் இருக்கு. ஆமாம், எல்லாரையும் சமாளிக்கக்கூடிய ஒரே ஆள் அவங்க தான். எஸ், அவங்க போயிடுவாங்க. நாங்கள் மட்டும் இங்கே இருக்கணும். ஏன்னா எங்கள் டாஸ்க் வந்து நாங்கள் தான் பண்ண போகிறோம். சர்ப்ரைஸாக பண்ண போகிறோம். நீங்கள் அதை வந்து டிவியில் பாருங்கள். நாங்கள் இங்கே ரீல் பண்ண மாட்டோம், அங்கே தான் எல்லாமே அங்கே பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து இவ்வளோ சூப்பரான காஸ்டியூம் யார் டிசைன் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிசைன்டு பை சிந்து அக்கா தான். சிந்து அக்கா தான் டிசைன். போங்க ஆண்டி வாங்க, நோ ப்ராப்ளம். போயிட்டான் பாய். மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறீங்க. ஆமா, நல்லா ஆடி ஜெயிச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ. நீங்கள் பசுமையாக பச்சையில் போங்க. ஸோ எஸ், சிந்து அக்கா தான் டிசைன் பண்ணாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து என்னோட மேக்கப் இட்ஸ் ஃப்ரம் செல்டன் அண்ணாவோட ஸ்டூடெண்ட் சரண்யா அக்கா. அண்ட் அவர் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் தாங்க. ஆமாங்க, நானே தாங்க. ஸோ காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே வந்து மாமா ரொம்ப ஃபார்மல்ஸு, ரொம்ப லெனின் அந்த மாதிரி பார்த்துட்டேன். ஸோ எனக்கு வந்து இவரை கொஞ்சம் ஃபங்கியாக டிசைன் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் டிசைன் ஷர்ட்ஸ் போகணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ என் ஆசையை வந்து இந்த ஷோவில் நிறைவேற்ற போகிறேன். அதனால் ஒரு வீக்கும் ஒரு விதமான ட்ரெஸ்ஸஸ் நான் அவருக்கு வந்து டிசைன் பண்ணலான்ற ஒரு ஐடியா. போன வாரம் வந்து ஒரு மாதிரி மைனர் கொஞ்சம் மாதிரி இருந்தார். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் பார்ட்டி வேர் அப்படியே ஸ்வாகாக இருப்பார். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இவரை நிறைய மாடுலேஷன் அப்படி கிரிட்டரை சுற்றி விட்டு மாற்றலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. கண்டிப்பாக. எஸ், சொல்லுங்கள். வேறு என்ன, அவ்வளோதான். ஸோ திரும்ப நாங்கள் ஷோ முடிச்சுட்டு உங்களை நான் திரும்ப அப்படியே செல்வன் சூப்பராக உண்மையாக அழகாக இருக்கு. நிஜமாக நல்லா இருக்கேனா? உண்மையாக அழகாக இருக்கு. தேங்க்யூ. போட்டு நிறைய மாதிரி இல்லையா மாமா? நான் பண்ணேன், ஸ்டூடெண்ட் தான் பண்ணேன். அப்போ தெரிஞ்சுக்கோங்க, எங்கள் செல்வன் நான் ஸ்டூடெண்ட் எல்லாமே எவ்வளோ ட்ரெயின்டுன்னு. அவர் அந்த ஃபோன்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணார். வர லேட்டானனால அப்புறம் வந்து டச் அப் பண்ணிட்டாரு. ஸோ அப்படியே மூஞ்சில் படாமல் இருக்குமா? கண்டிப்பாக. ஸோ வந்து கொஞ்சம் திக்குன்னு இருக்கு. நான் உள்ளே வந்து போட்டிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெளியே உட்காருங்கன்ட்டாங்க. உங்களுக்கு சர்ப்ரைஸ் அப்படின்ட்டாங்க. அதனால் என்னவாக இருக்கும் எதுவாக இருக்குன்னு ஒரே திங்கிங்காக இருக்குது. தெரியவே இல்லை. அது வேறு மைக் வேறு போட்டு விட்டாங்க. இன்னும் பதட்டமாக இருக்குது. மைக் போட்டதுக்கப்புறம் தான் இன்னும் ஒரு சீரியஸ்னஸ் தெரியும் நம்மளுக்கு. சரி, போய் பார்ப்போம்.
ஆனால் ஏதோ உள்ள பூன்றாங்க பொட்டுன்றாங்க என்னன்னு தெரில. வெற்றி அடைகிறோம். எனக்கு வந்து மாமா தூக்கக்கூடாது, என்னால் மாமா தூக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப அப்படிலாம் இல்லைடா. ஸோ அந்த ஒரு விஷயம் என்னால் மாமா தோத்துட்டாரு சொல்லக்கூடாது. ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ கேம், நாட் அ லைஃப். ஓகே, கரெக்டு தான். ஸோ விளையாட்டில் தோற்றவர்கள் வாழ்க்கையில் தோற்க மாட்டார்கள். என்னது புரியல. ஆமாடா. சரி, முடிச்சுட்டு கூப்பிட்ற மக்களே. ஸோ ஃபைனலி செகண்ட் எபிசோடு முடிந்தது. ஸோ இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். செம்ம ஜாலியாக செம்ம வைப்பாக இருந்துச்சு. நிறைய காம்படிஷன்ஸு, நிறைய ட்விஸ்ட்டு எல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் உங்கள் பாண்டியம்மா. டயர்டாக இருக்குது, ஏன்னா ஒரு ஃபுல் டே நம்ம ஷூட்டில் இருக்கோம், டாஸ்க்கு எல்லாமே இருக்கா. ஸோ அதனால் பயங்கர டயர்டாக இருக்குது. கண்டிப்பாக. பட் ஹோப் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த சீசன் பிடிக்கும்னு நம்புகிறோம். அண்ட் ப்ரமோஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. டூ சப்போர்ட்டர்ஸ். எப்பயும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னா அந்த சப்போர்ட் வந்து இதுலேயும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இன்னும் சூப்பராக வேறு லெவலில் டாஸ்க் எல்லாமே ப்ளே பண்ணி உங்களுக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா? எஸ், அஃப்கோர்ஸ். பார்த்தீங்களா, வாய்ஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, ஏன்னா பயங்கர டயர்ட் ஆகிட்டோம். போயிட்டு இதை ரிமூவ் பண்ணிட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி மம்மாம் சாப்பிட்டு தூங்க போகிறோம். வெரி குட். மக்களே பாருங்கள், எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே. ஆமாம், சாட்டர்டே அண்ட் சண்டே ஈவினிங் வந்து 6:30க்கு விஜய் டிவியில் மிஸ்டர் அண்ட் மிஸ் சின்னத்துரை. ஸோ மறக்காமல் பாருங்கள். ஃபஸ்ட் எபிசோட் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு இன்ட்ரோ. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த செகண்ட் எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். ஏன்னா நாங்கள் இது ரிலீஸ்க்கு அப்புறம் தான் போடுவோமா. ஸோ கண்டிப்பாக இந்த எபிசோடும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம்ஸ் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயம் ஷூட்டிங்ஸ் போல என்ன நடக்குதுன்றதை காமிக்கிறோம். கண்டிப்பாக. தேங்க்யூ. பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை தட்டினா தான் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய். பாய்.